இருப்பாங்க. ஏன்னா லிஸ்ட்டில் விஐபி லிஸ்ட்டில் வந்துடுவார். இவர் வந்தால் தான் இந்த காரியம் நடக்கணும், இவர் வந்தால் தான் இதை திறக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து விஐபியாக வந்துடுவாங்க. சிம்ம ராசியாக இருந்து மூத்த பையன் மூத்த பெண்ணாகவோ பிறந்து விட்டால் அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும். அனைத்தையும் அந்த குடும்பத்துக்கு அவங்களே பார்த்துக்குவாங்க. அது மருமகளாக வந்தால் கூட சரி, மூத்த மருமகப்பா சிம்ம ராசிக்காரி அப்படின்னா அந்த குடும்பம் அவங்க கட்டுப்பாட்டில் போயிடும். A to Z அவங்ககிட்ட தான் நடக்கும் எல்லா விஷயமும். அதை மீறி எதுவுமே நடக்காது. அப்படி தான் நடக்கும். எங்கே பிரச்சனை நடக்கும் அப்படின்னா காதல் அப்படின்ற ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும். இங்கே உண்மையான காதல் இருக்கும், அங்கே எதிர்பாலினத்தினருக்கு அதை அனுபவிக்க முடியாது. காதல் தோல்வி என்பது வாழ்க்கையில் வந்தே போகும், வந்தே தீரும். எதிர்பாலினத்தவரால் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தே தீர வேண்டக்கூடிய ராசி சிம்ம ராசி. கல்யாணம் பண்ணிட்டுக்குள்ள போய் சீக்கிரட்டாக கேளுங்க என்ன நடக்குதுன்னு, கண்டிப்பாக சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துல நான் தோற்றுருக்கேன், காதல் தோல்வி ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உண்மையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரூ பெர்சன். பிள்ளைகள் செல்வாக்குள்ளவர்களாக